கடல் ஆமைகளுடைய முட்டைகள் சேகரிப்பு தளம் பற்றிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். 2025-26 ஆண்டுக்கான சிற்றாமை மற்றும் ஆளுவெட்லி ஆமைகளுக்கான முட்டைகள் சேகரிக்கும் தளம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு. எப்பயுமே சென்னையில் பெசன் நகரில் நிரந்தரமாக முட்டை சேகரிக்கும் தளம் வந்து இருந்துச்சு. இது போக நீலாங்கரை, பழவேற்காடு மற்றும் கோவளம் கடற்கரை பகுதியில் வந்து ஆமைகளுடைய முட்டையை சேகரித்து அதை குஞ்சு பொரிக்கும் தளத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. பொதுவாகவே டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்குமான அந்த காலகட்டம் ஆமைகள் வந்து குஞ்சு பொரிப்பதற்கான காலகட்டமாக வந்து இருக்குது. இதனால நம்மளுடைய தமிழ்நாடு வனத்துறை வந்து இரவு ரோந்தெல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆமை வந்து கடல் புற்களுடைய வளர்ச்சியை வந்து தீர்மானிக்குது. பவளப்பாறை மற்றும் மீனுடைய எண்ணிக்கை வந்து கட்டுப்படுத்துது. ஆமையுடைய எச்சமும் கெட்டுப்போன முட்டைகளும் கடற்கரை தாவரத்துடைய அடிப்படை உரமாக வந்து இருக்கு. இந்த முக்கியத்துவம் கருதி தான் 1999 கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்வரன்மெண்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுக்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.